The coastal areas of Tamil Nadu have been battered by strong winds and turbulent waves, with several houses destroyed along the coast. With fishing restricted and soil erosion worsening, locals in Rameswaram have urged the government to construct a sea wall to protect vulnerable stretches of the coastline. சுமார் ஒரு 500 குடிமக்கள் மீனவர் மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே வந்து இந்த வாடை சீசனில் அடிக்கடி மண் அரிப்பு ஏற்படுது. திடல் நல்லா மணல் மேடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த சீசனில் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வத்தை வாசி இழுக்க முடியாது, வலகை இருக்க போட்டு எடுக்க முடியலை. எங்களுக்கு தடுப்பு சோறு வச்சு தரேன்னு சொல்கிறாங்க, அது வச்சு தர மாட்டேங்கிறாங்க. நாங்களும் பல தரம் சொல்கிறோம், வாராக எல்லோரும் எலெக்ஷன் அப்போ தான் வருவாங்க, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. சொன்னால் அந்த கோரிக்கையை யாரும் எடுத்துக்கிறதே இல்லை, இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. ஏன்னு கேட்டால் இது ஃபாரஸ்ட் இடம், நாங்கள் உங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம். இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. Rough waves continue to lash the coast of Nagapattinam district for the second consecutive day, with restrictions in place preventing fishermen from venturing into the sea. கடல் மின்துறை மூலமாக புயல் உருவாக்கின அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கடல் சீக்கிரமாக மறு அறிவிப்பு வரைக்கும் நம்ம மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூடிய சீக்கிரம் அந்த அறிவிப்பு வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். எப்போ அது சரியாகுன்னு தெரியல. நாங்கள் தொழில் போகாமல் வீட்டில் தான் இருந்தோம். மழை காற்று கடல் ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கடலுக்கு போகிறது சூழல் இல்லை. Meanwhile, the meteorological department has issued a yellow warning, forecasting heavy rain across the Cauvery Delta districts and coastal areas due to a low pressure area forming over the southwest Bay of Bengal.